ஹாய் வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி நான் என்ன விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட் வீக் வந்து ஜுவல் ஒன்று எடுத்திருந்தோம். அது என்னன்ட்டு வீடியோக்குள்ளே காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து கம்மல் சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த கம்மல் வந்து ரொம்பவே பழசாகிடுச்சு. அது வந்து நார்மல் கோல்டு தான். அவங்களுமே மாற்றணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து மாற்றவே முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சேவிங்ஸில் நான் உண்டியல் சேவிங் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் கொஞ்சம் காசு வர வேண்டியிருந்தேன். அது போட்டு 1 கிராம் காயின் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இது முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். அதையுமே சேர்த்து ஒரு ரிங் ஒன்று, இது வந்து மேரேஜுக்கு கிஃப்ட் வந்தது தான். ஆக்சுவலி நாங்கள் வந்து இது வந்து நார்மல் கோல்டு தான். நாங்கள் வந்து 916 தான் போட்டிருந்தோம். நான் எப்பவுமே வந்து மற்றவங்களுக்கு செய்கிறத விட நம்மளே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த ரிங்குமே நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து 916 தான் வந்து 2 கிராம்ஸ் கிட்ட செஞ்சுருந்தோம். பட் அவங்க வந்து பதிலுக்கு வந்து நார்மல் கோல்டு வந்து நமக்கு செஞ்சுட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு போனோம்னா நமக்கு தான் வந்து நிறைய லாஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் எப்பயுமே வந்து நம்மளே வந்து அடுத்தவங்க செய்கிறதோடு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுன்ட்டு அனுபவத்தில் சொன்னது. இந்த மாதிரி யாருக்காச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த 1 கிராமையும் சேர்த்துட்டு இந்த 2 கிராம்ஸ் கோல்டையும் போட்டு ஒரு கம்மல் நம்மளே வந்து ஒரு ஞாபகமாக எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷாப்பிங் போயிருந்தோம் நானும் அம்மாவும். ஆக்சுவலாக நகை கடைக்கு போனாலே வந்து கொஞ்சம் பார்த்து தான் வந்து நம்ம எல்லாமே தெளிவாக கேட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜு, ஜிஎஸ்டி, 1 கிராம் எவ்வளோ வருது எல்லாமே வந்து கரெக்டான எஸ்டிமேஷன் போட்டு தான் நம்ம எடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம அதிகமாக கொடுத்துட்டு வர மாதிரி ஆகிடும். இந்த கோல்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பழசாயிடுச்சு. இந்த ரிங்கு நார்மல் கோல்டுன்றதுனால சீக்கிரமாக ஒரு மாதிரி கலரும் போயிடுச்சு. ரொம்ப நாளாகவே எதையுமே மாற்றணுன்னு இருந்தேன். சரி, இதை மாற்றிட்டு அம்மாவுக்கு வந்து கோல்டாகவே எடுத்து கொடுத்துடலாம், கம்மல் வெளியில் போட்டுக்கிற மாதிரி வீட்டில் போட்டுக்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிளான் பண்ணி போனது. ஆனால் எப்பவுமே கோல்டு எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று நினச்சிட்டு போனால் அங்கே நமக்கு பிடிக்கிறது வேறு ஒரு மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் வந்து கூட வந்து எக்ஸஸாக நம்ம அமௌண்ட் போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். கரெக்டான அமௌண்ட்டில் கரெக்டாக நம்மளால் எப்பயுமே எடுக்க முடியாது. அதனால் வீட்டிலே வந்து இதை எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக என்ன இயரிங் எடுத்தோன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த காயின் கூட நான் அப்புறமா அமௌண்ட் சேர்த்து வச்சு இன்னொரு காயின் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு வந்து ஒரு 1/2 கிராம் 4 கிராம்ஸ் கிட்ட வந்து மெலிசான செயின் மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் ஒரு அடையாளமாக ஏதோ ஒரு கோல்டு எடுத்தால் சரி தான் அப்படின்ட்டு அம்மாவுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டோம். நான் எப்பயும் எடுக்கிற ஷாப்பை தான் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அங்கே எதுவும் கலெக்ஷன் செட் ஆகலை. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பேரண்ட்ஸ்க்கு கோல்டெல்லாம் வந்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்கீங்கன்ட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் வீட்டில் போட்டுக்கிற மாதிரியான டைப்லாம் தான் பார்த்துட்ருந்தோம். அது எதுவும் செட் ஆகலை. சரி, வீட்டில் போட்டுக்கிற மாதிரியும் வந்து வெளியில் போகும்போது போட்டுக்கிற மாதிரி இருக்க மாதிரி 2மே கலந்தாப்பில் இருக்க மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அப்பயுமே அம்மா சொன்னாங்க, நீயுமே போட்டுக்கிற மாதிரி பாரு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. எப்பயுமே அம்மாலாம் அப்படி தான், நம்ம ஒன்று யோசிச்சோம்னா அவங்க ஒன்று யோசிச்சு தான் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கீழே ஸ்டோன் வச்சு 3 கல் தொங்குற மாதிரி டிசைன் இருந்தால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இலக்கமல் மாடலில் அந்த மாதிரி பார்த்தோம். அந்த மாதிரி எதுவும் செட் ஆகலை. சரி, நான் வந்து பெரியவங்க போட்டுக்கிற மாதிரியான மாடல் எடுத்துக்கலாமேன்னு சொன்னோம். அதுவும் செட் ஆகலை. இருந்தாலும் எப்படியோ வந்து அடித்து பிடிச்சி 2 பேரும் ஒரு டிசைட் பண்ணி ஒரு கம்மல் வந்து எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது. கோல்டுக்கான ரேட்டும் ஜிஎஸ்டிக்கான ரேட்டு மட்டும்தான் கொடுத்துருந்தோம்.
நாளுக்கு நாள் வந்து கோல்டு ரேட் வந்து கூடிக்கிட்டே போகுது. போக போக பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகிட்டே போகுது. இதுக்கப்புறம்லாம் வந்து தனியாகவே அமௌண்ட் போட்டு எடுக்கிறதுனாவே வந்து ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது. இந்த மாதிரி வந்து எதனா கோல்டெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஓல்டு கோல்டெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி தான் வந்துட்டுருக்கு. நானுமே அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன். எதுவுமே வந்து இது வரைக்கும் புதுசாக வந்து அமௌண்ட் போட்டுலாம் எடுத்தது கிடையாது. பழைய நகை எதனா கொடுத்துட்டு தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக வாங்குற மாதிரி இருக்குது. சரி, அவங்களுமே ரொம்ப நாளாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னதுனால நம்ம இதை போட்டு மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் மாற்றிட்டேன். ஆக்சுவலாக எனக்குமே அந்த கம்மல் பிடிச்சிருந்தது. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து செட் ஆகலை. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து எடுத்திருந்தோம். இந்த இயரிங் தான் வந்து புதுசாக எடுத்தது. ஆக்சுவலாக இது வந்து நானும் போட்டுக்கலாம், அம்மாவும் போட்டுக்கலான்ற மாதிரி தான் எடுத்தது. நான் வந்து அவங்களுக்கு மட்டும் எடுக்கலான்ற மாதிரி தான் பார்த்தேன். பட் அவங்களும் நீயும் போட்டுக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எப்பயுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பிடிச்சிருச்சு. அதை வந்து தனியாகவே வந்து எடுத்து வச்சிட்டோம். இருந்தாலும் வந்து வேறு என்ன இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தோம். வேறு எதுவும் அந்த அளவுக்கு அமைப்பாக அமையல. இது வந்து ரொம்பவே பார்வையாக நல்லா இருந்துச்சு. இளம் மாடல் சொல்லுவாங்க. மேலே ஸ்டட்டும் கீழே தொங்கலும் வந்து அட்டாச்சாகவே வரும். சுற்றி வந்து டாட்டாக இருக்கும். நடுவில் வந்து ஃப்ளவர் இருக்கும். பார்க்கவே ரொம்ப பார்வையாக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து 4 grams தான். ஆனால் காதுக்கு நல்லா பார்வையாக நல்லா இருந்தது. வச்சு பார்த்து தான் வாங்கினதும். நாங்கள் எடுத்துகிட்டு போனதே 3 grams கிட்டே எடுத்துகிட்டு போயிருந்தோம். 916 வந்து அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் நார்மல் கோல்டெல்லாம் எப்பயுமே வந்து அமௌண்ட் ரொம்பவே வந்து கம்மியாக தான் எடுத்துப்பாங்க. அதுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே நார்மல் கோல்டெலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி நம்ம செஞ்சவங்களுக்கு வந்து 916 பண்ணது. அவங்க வந்து நார்மல் கோல்டு வந்து ஈஸியாக எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அது நமக்கு தான் வந்து லாஸ் சொல்லப்போனால். அதனால தான் எப்பயுமே வந்து மொய்யாவே வச்சிடணும். கோல்டெல்லாம் செஞ்சு ஏமாற தேவையில்லைன்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரொம்ப பார்வையாக நல்லா இருந்துச்சு. கீழே வந்து குட்டி குட்டியாக 3 ஜிமிக்கி மாரி தொங்குது. இது மேலே வந்து ரெண்டுமே வந்து அட்டாச்சாக வரும். டெய்லி வேறு மாதிரி போட்டுக்காமல் வந்து அப்பப்போ வச்சு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டோம்னா ரொம்பவே லைஃப் லாங் வரும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி வேறுமா போட்டுக்கலான்னு சொன்னாங்க. நம்ம வந்து தூங்கும்போது வந்து பார்த்து படுத்து யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோ சீக்கிரத்துலாம் விடாது. கொஞ்சம் கெட்டி டைப் தான். அதனால் வந்து நல்லாவே லைஃப் லாங். நாங்கள் எடுக்கும்போது வந்து 8240 கிட்டே இருந்துச்சு. இப்போ அதுக்குன்னு தாண்டி போயிட்டுருக்கு கோல்டு ரேட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சேவிங்ஸ் கொஞ்சம் பண்ணி எடுக்கிறது தான் நல்லது. நானுமே இதுக்கப்புறம் தான் வந்து சேவ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த இயரிங் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அம்மாலாம் எப்பயுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பொருள் வாங்கணுன்னா வந்து ரொம்பவே யோசிப்பாங்க. அதுவே வந்து பசங்களுக்கு செய்யணுன்னா வந்து தாராளமாக செய்வாங்க. எங்கள் அம்மாவுமே அப்படி தான். இப்போயுமே அவ்வளோ சீக்கிரம் அந்த கம்மலை சேஞ்ச் பண்ண ஒத்துக்கல. நானே தான் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி சரி நம்ம வந்து எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கட்டும். ஆக்சுவலாக வந்து ஜாப் போகும்போதும் வந்து அப்பா எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சரி நம்மளால் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுப்போன்னிட்டு எடுத்து கொடுத்தேன். அவங்க ஒத்துக்கல. அப்பயுமே வந்து நீயுமே போட்டுக்கிற மாதிரி பார்த்து எடு அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு அது ரொம்பவே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்மளாம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் யோசிப்போம். ஆனால் வந்து அம்மா வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த இதெல்லாம் தெரியுது. அம்மா எப்பயுமே அப்படி தான் சொல்லுவாங்க, நீ போட்டுக்கிற மாதிரி பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த இயரிங் எடுக்கும்போது நான் அவளுக்காக எடுக்கணுன்னு தான் போனேன். ஆனால் அப்பயுமே நீயும் போட்டுக்கிற மாதிரி எடு அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலுமே வந்து இது நான் அவங்கக்கிட்ட தான் கொடுத்துருவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த டிசைனு. அவங்க காலுக்குமே வந்து நல்லா பார்வையாக இருந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷன் போட்டுட்டு போகிறதுக்கோ இல்லை வீட்டில் போட்டுறதுமே வந்து நல்லாயிருக்கும். வேறு இயரிங்கே தேவையில்ல. அதேமாரி இதுக்கு மாட்டலாகவும் தேவையில்ல. ரொம்பவே நல்லா பார்வையாக இருந்துச்சு. எப்பயாச்சும் சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து டிசைன் கிடைக்கும். கம்மி கிராம்ஸ்லேயே வந்து நல்லா பார்வையாக அமைஞ்சிடும். அதெல்லாம் ரொம்பவே ரேர் தான். அந்த மாதிரி தான் வந்து அன்றைக்குமே அமைஞ்சிச்சு. எப்பயுமே சாட்டர்டே அன்றைக்கி ஜுவல் எடுத்தால் கலெக்ஷன்ஸ் நிறையா சேரும்னு சொல்லுவாங்க.
முன்னாடிலாம் நாங்கள் அந்த மாதிரி எடுத்திருக்கோம், நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் எடுக்கணுன்றது தான் வந்து அமௌண்ட் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். நாங்கள் அன்றைக்கி எடுக்க போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா குளிகையில் எடுக்க போகலான்னு தான் போயிருந்தோம். பட் இருந்தாலும் வந்து டைம் கொஞ்சம் அப்படியே மிஸ் ஆகிடுச்சி. சரி இருந்தாலும் நல்ல நேரத்தில் எடுத்துக்கலாமே சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மேலே இருக்க ஸ்டட்டு தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்தளவுக்கு டிசைன் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலாக வச்சு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இருந்தாலும் எடுத்துகிட்டு போனதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த பட்ஜெட்குள்ளே எடுக்கணும்னு தேடி பார்க்கும்போது இது ஓகேவாக தான் இருந்துச்சு. மேபி இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது அம்மாவுக்கு போட்டு பார்த்ததுமே வந்து அவங்களுக்குமே நல்லா இருந்துச்சு அவங்க காதுக்கு. ஸோ அதனாலே எனக்கும் பிடிச்சிருந்தது. நார்மலாக ஒரே ஒரு ஸ்டட்டு வச்ச மாதிரி எடுத்துக்கலான்னு பார்த்தாலும் வந்து அது அந்தளவுக்கு செட் ஆகலாம், அமையலை. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு போட்டுக்கிட்டால் அப்புறம் வெளியில் போட்டு போகிறதுக்கு இருக்காது சொல்லிவிட்டு இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ என்ன சொன்னேன்னா, நானும் போட்டுக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஓகே சொல்லி தான் எடுத்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் வந்து நான் அவங்ககிட்ட கொடுத்துருவேன். நடுவில் வந்து ரோஸ்லாம் வச்ச மாதிரி ரொம்ப நல்லா இருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்களோட அம்மாவுக்கு வந்து எந்த நகை எடுத்து கொடுத்தீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற ஐடியா இருந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சேவிங்ஸ்க்காக தான் நான் சொன்னேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜுவல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.